வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரான்சிஷன் ஏஜில் இருந்த நாவலிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற நாவல் ஆசிரியர் வந்து சாமுவல் ரிச்சர்ட்சன். இவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு எழுத்தாளர் மாத்திரம் இல்லை, இவர் பிரிண்டரும் கூட. 51 வயசு ஆகும்போது தான் இவரோட முதல் நாவல் எழுதினார். முதல் நாவலே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். இவருடைய நாவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெமிலா, இதுக்கு இன்னொரு டைட்டில் வந்து வர்ச்சு ரிவார்டடு. இது வந்து ஒரு எபிஸ்டாலரி நாவல், அதாவது கடிதம் மூலமாகவே வந்து கதை வந்து எழுதப்பட்டிருக்கும். இதை வந்து அவர் 1840 வந்து பப்ளிஷ் பண்ணார். இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசான இளம் அழகான ஒரு பெண்மணி பெமிலா ஆண்ட்ரூஸு. இவங்களுடைய ஒருத்தர் வீட்டில் வந்து இவங்க வேலை செய்கிறாங்க. அவர் பேர் மிஸ்டர் பி. இப்போ இந்த மிஸ்டர் பியோடைய அம்மா இறந்துட்ட அப்புறம் அவர் வந்து பெமிலா கிட்ட வந்து தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவளுடைய அழகு, அவளுடைய குழந்தைத்தனம், அவளோட புத்திசாலித்தனம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் வந்து பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறதுக்கு அவருக்கு மனசு தயங்குது. ஆனால் அவள் மேலே அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆசை இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா அவளை தூக்கின்னு போயிட்டு அவரோட ஒரு எஸ்டேட்டில் வந்து அவளை வந்து அடைச்சி வச்சுறாரு. அங்கே வந்து அவளை வந்து ரேப் பண்ண பார்க்குறாரு. ஆனால் இவள் ஒரு மாட்டியும் வந்து அவர்கிட்ட தப்பிச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் வந்து அவளை அறியாமல் அவளுக்கும் அவர் மேலே வந்து ஒரு காதல் உண்டு பண்ணுது. அவளோட மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கதையே வந்து அவர் கடிதம் மூலமாக அவள் வந்து அவளுடைய பெற்றோருக்கு வந்து எழுதுகிற மாதிரி தான் வருது. இந்த லெட்டர்லாம் வந்து இவர் கையில் வந்து கிடச்சிடுது. அதை படிக்க வந்து அவள் மேலே அவருக்கு இன்னும் ஆசை அதிகமாகிடுது. ஏன்னா அந்த கடிதத்தில் வந்து அவளுடைய அந்த குழந்தைத்தனமும் தெரியுது, அவளோட புத்திசாலித்தனமும் புரியுது. எப்படியெல்லாம் இவர்கிட்டேருந்து அவள் தப்பிச்சிருக்கான்றதெல்லாம் அவர் வந்து எழுதினே வருவாள். அதுக்கப்புறம் வந்து காதல் ரொம்ப மிகுதி ஆகிட்டு அவர் உண்மையாகவே வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட போய் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த நாவலோட செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெமிலா எப்படி வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்லபடியாக அவள் பில்டு பண்ணுறா, அப்புறம் அந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி தன்னை மாற்றிக்கிறான்றது தான் அடுத்த பார்ட்டில் வருது. இது வந்து கடிதமாகவே இந்த கதை வர்றதுனால இது ஒரு எபிஸ்டாலரி நாவல். இந்த நாவலை ஹென்ரி ஃபீல்டிங் அவரோட ஜோசப் ஆண்ட்ரோஸில் வந்து ஒரு மாதிரி கேலியாக பண்ணி அவர் அதில் எழுதியிருப்பார். அடுத்த நாவல் வந்து கிளாரிசா ஹார்லோ. இதுவும் ஒரு எபிஸ்டாலரி நாவல் தான். இதை வந்து 1848 அவர் பப்ளிஷ் பண்ணார். இதில் வந்து அந்த ஹீரோயினுடைய கதையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் எழுதியிருப்பார். ஏன்னா அவளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவள் போராடுவா, அவள் குடும்பமே அதுக்கு தடையாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு நீளமான நாவலில் இதுவும் ஒன்று. அடுத்த நாவல் வந்து சர் சார்ல்ஸ் கிராண்டிசன். இது வந்து ஒரு எபிஸ்டாலரி நாவல் தான். இது 1753 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஹென்ரி ஃபீல்டிங்ஸோட டாம் ஜோன்ஸுக்கு ஒரு பேரடைடுனா ஒரு கேலி கூத்தா அதை காட்டுது. மகாபாரதத்தையே நம்ம வந்து கேலி கூத்தா ஒரு கதையை எடுத்து சொன்னோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேரடைடாக அந்த மாரல்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஹென்ரி ஃபீல்டிங் இவரோட நாவல்ஸ் அந்த மாதிரி பண்ணதுனால. இந்த நாவலில் பார்த்திங்கன்னா ஹாரியட் பைரன் ஒருத்தங்க, அவரை வந்து சர் ஹர்க்ரேவ் பாலிஃபெக்ஸ் வந்து ஒரு மாதிரி விரும்புகிறாரு. ஆனால் பாலிஃபெக்ஸை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறா. அதனால் அவர் வந்து கடத்தின்னு போயிடுறாரு. கடத்தின்னு போயிட்ட அப்புறம் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் தான் வந்து அவளை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அதை பற்றி போய் நிறைய சார்ல்ஸ் கிராண்டிசனோட வாழ்க்கையை தான் இந்த கதையில் நிறையா வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்தாளர் வந்து ஹென்ரி ஃபீல்டிங். இவர் வந்து இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட், அப்புறம் இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டு. இவர் ஹியூமர் அண்ட் சட்டையரில் அருமையாக எழுதுவார். அது மாத்திரம் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா இவர் தான் வந்து லண்டனுடைய ஃபஸ்ட்டு போலீஸ் ஃபோர்ஸை த போ ஸ்ட்ரீட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட ஹாஃப் பிரதர் ஜானோடு சேர்ந்து ஆரம்பித்தார். ஏன்னா இவர் ரெஜிஸ்டர்டாக இருந்ததுனால இந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஆரம்பித்தது இவர் தான். இவரோட நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஆண்ட்ரோஸு. இது 1842 பப்ளிஷ் பண்ணார். இதை ஃபீல்டிங்கே வந்து காமிக் எபிக் போயம் அண்ட் ப்ரோஸ்ன்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து ஒரு மேல் டொமஸ்டிக் ஒர்க்கர்னால் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜோசப்ன்றவருடைய அட்வென்ச்சர்ஸை பற்றி தான் எழுதியிருப்பார். அவர் வந்து லண்டன்லேருந்து திரும்பி வரும்போது அவருடைய ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் மென்டரு, ஆப்சன்ட் மைண்டட் பார்சனான ஆப்ரஹாம் ஆடம்ஸோட நடக்கிறதுலாம் எழுதியிருப்பார். அடுத்த புஸ்தகம் வந்து அ ஜேர்னி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு த நெக்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்த புக் வந்து ஜானத்தன் வைல்ட் த கிரேட்டுன்னு. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு திருடரை பற்றின ஒரு பயோகிராஃபி. அந்த திருடரை வந்து அவங்க நியூ கேட்டில் வந்து ஹேங் பண்ணிட்டாங்க. அடுத்த புஸ்தகம் வந்து டாம் ஜோன்ஸ். இது ஒரு காமிக் நாவல். இது வந்து ஒரு பில்டங்ஸ் ரோமன் அப்புறம் பிக்கர்ஸ் நாவலும் சொல்லலாம்.
இது வந்து மொத்தம் 3,46,747 வார்த்தைகள் இருக்குது. 18 சின்ன புஸ்தகங்களாக வெளிவந்திருக்கு. ஒன்று ஒன்றா வந்து முதல் புஸ்தகத்தோட கதையோட அறிமுகத்தோடு ஆரம்பிக்கும். இந்த நாவல் வந்து டாம் ஜோன்ஸ்னு ஒரு ஃபவுண்ட்லிங். இதை வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து ஸ்கொயர் ஆல்வர்த்தி வந்து அவரோட தோட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அவரே வளர்க்குறாரு. அவங்க இருக்கிறது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கண்ட்ரியான சோமர்செட்டில் தான். டாம் வந்து ஒரு விக்கரஸாக லஸ்டியாக ஆனால் நல்ல மனுஷனாக வளர்கிறான். அவனுக்கு வந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட பெண்ணான சோஃபியா வெஸ்டன் மேலே காதல் வருது. ஆனால் இப்போ டாமோடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாது இல்லையா, அவனை அப்படி தானே கண்டுபிடிச்சாங்க. அதனால் பேஸ்டர்டு தானே சொல்லுவாங்க. அதனால் சோஃபியோட அப்பாவும் சரி ஆல்வர்த்தும் சரி இந்த காதலுக்கு எதிராக இருக்காங்க. இப்படி போகிற கதை அது ஒன்று. அடுத்த கதை வந்து அமெலியா. இது ஒரு சென்டிமெண்டல் நாவல். அமெலியாவும் கேப்டன் வில்லியம் பூத்தும் அவங்க திருமணம் ஆகிட்ட அப்புறம் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்றதை பற்றி சொல்லுது. அடுத்த புத்தகம் வந்து வாய்ஸ் டு லிஸ்பான். இது ஒரு டைரி, அவரோட கடைசி பயணத்து போது எழுதின டைரி தான் இது. இதில் வந்து அவருடைய பேஷண்ட் மைண்டு, அப்புறம் உடம்புல வந்து இருந்த வியாதிகள், அவர் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் அஃபேர்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்காக அவர் வந்து எழுதியிருக்காருன்னு புரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்தாளர் வந்து டோபியாஸ் ஸ்மாலெட். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் போயட் அண்ட் ஆத்தர். இவர் வந்து பிக்கரஸ்கியூ நாவல் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப திறமையானவர். இவருடைய தாக்கம் வந்து நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸோட எழுத்துலையும் பார்க்கலாம். ஜார்ஜ் ஆர்வெல்லும் ஸ்மாலெட்டை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காரு. இவருடைய நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராட்ரிக் ரேண்டம், இது ஒரு பிக்கரஸ்கியூ நாவல். இது பப்ளிஷ் ஆனது 1748. இதில் வந்து ஸ்மாலெட் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து ஒரு நேவல் சர்ஜனுடைய ஃப்ரெண்டாக வந்து பிரிட்டிஷ் நேவியில் வந்து பேட்டில் ஆஃப் கார்டிகன்னா இந்தியாஸில் 1841 இருந்தபோது ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு எழுதியிருக்காரு. அடுத்த நாவல் வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிக்ரன் பிக்கல். இதுவும் ஒரு பிக்கரஸ்கியூ நாவல். இதை பப்ளிஷ் முதல் வந்து 1751 அப்புறம் நிறைய மாற்றங்களோட 1758 பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து பெரிக்ரின் பிக்கல்ன்றவரோட வார்த்தையில் இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் அதை பற்றி தான் எழுதியிருப்பார். அதில் பெரிக்ரின் பிக்கலை வந்து இகாஸ்டிக்கல் டேண்டியாக காமிச்சிருப்பார். அடுத்த நாவல் வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஃபெர்டினண்ட் கவுண்ட் ஃபேத்தம். இதில் முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு வில்லனஸ் டேண்டியாக இருக்கும். மற்றவங்களை ஏமாத்துறது, அவங்கக்கிட்டேருந்து வந்து எல்லா பொருளையும் பறிச்சுறது, எப்படி யூரோப்லேருந்து இங்கிலாந்து வரைக்கும் மற்றவங்க பற்றியோ இல்லை சட்டத்தை பற்றியோ மதிக்காமல் மற்றவங்களுடைய நலனை பற்றியும் கவலைப்படாமல் அவங்களுக்கு எந்த கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேண்டியதை நம்ம பறிச்சிக்கணுன்ற மாதிரி வாழற ஒரு கேரக்டர் அது. அடுத்தது வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சர் லான்ஸ்டட் கிரீவ்ஸ். இந்த நாவல் வந்து 1860 வந்து த பிரிட்டிஷ் மேகசின்ற மந்த்லி பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. இந்த நாவல் வந்து சர் லான்ஸ்லெட், அவர் வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டு ஜென்டில்மேன். அவரோட கதை. அவர் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக வந்து அந்த ஆர்மர்னு சொல்லுவாங்க, போருக்கு போகும்போது போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்கொயர், அவர் பேர் வந்து டிமோத்தி கிராப்ஷா, பார்த்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்களோ அதை தீர்க்கறதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க. இதை வந்து டான் குவிசிட்டோ, அதில் வர சான்சோ பேன்சோ, அதாவது டான் குவிசிட்டோ நாவலில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை. அடுத்த நாவல் வந்து எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கர். இது ஒரு எபிஸ்டாடிக் நாவல். இதை வந்து லெட்டர்ஸ் மாதிரியே ஒரு 6 கேரக்டர்ஸ் வந்து எழுதுவாங்க. அந்த 6 கேரக்டர்ஸ் யாருன்னா மேத்யூ பிராம்பல், இவர் ஒரு வெல்ஷ் ஸ்கொயர், அவருடைய சகோதரியான தபிதா, அவங்களுடைய நீஸ் அண்ட் நெஃப்யூவான ஜெரி அண்ட் லிடியா மெல்ஃபோர்டு, அப்புறம் தபிதாவோட மேடான வினிஃப்ரெட் ஜென்கின்ஸ், அப்புறம் லிடியாவோட சூட்டரான வில்சன். இந்த நாவல் ஏன் காமெடியாக இருக்கும்னா ஒரே ஈவெண்ட்டை பற்றி இந்த 6 பேரும் அவங்கவுங்களுக்கான இடத்துல எழுதியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்தாளர் வந்து லாரன்ஸ் ஸ்டர்ன். லாரன்ஸ் ஸ்டர்ன் வந்து ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் நாவலிஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு ஆங்கிலிக்கன் கிளர்ஜிமென். இவர் நிறைய சர்மன்ஸு, மெமர்ஸு, அப்புறம் வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் ஆகிருக்காரு. அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஸ்டர்ன் வந்து லண்டனில் வந்து கன்செப்ஷனால் அவர் வந்து இறந்துட்டார். அவரோட நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்டம் ஷாண்டி ஜென்ட், இது ஒரு ஹியூமரஸ் நாவல். இதை 9 வால்யூம்ஸாக வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. முதல் வால்யூம் வெளிவந்தது 1759. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த 7 வருஷங்களுக்கு ஒரு நாவலாக ஒரு வால்யூமாக வந்தது. இது வந்து எபினாமஸ் கேரக்டர்னுவாங்க. எபினாமஸ் கேரக்டர்னால் அதே உண்மையான ஒருத்தரோட பேரை வச்சு அவருடைய கேரக்டரை தான் வந்து அவர் எழுதியிருப்பார். இதில் முக்கியமான கேரக்டர் வந்து அங்கிள் டாபி. அடுத்தது வந்து அ சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி. இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1768. அந்த நேரத்தில் தான் அவர் இறக்குற தருவாயில் இருந்தார். 1765 வந்து அவர் ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி, அதுக்கப்புறம் வந்து நேப்பிள்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தார். அப்போ வந்து அவருடைய பயணத்தில் அவர் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவோடு எழுதணும்னு நினச்சார். இந்த நாவலை வந்து நம்ம ட்ரிஸ்டம் ஷாண்டியோட எப்பிலாகாக கூட எடுத்துக்கலாம்.
அது மாத்திரம் இல்லாமல் டோபியாஸ் ஸ்மாலெட் வந்து அவரும் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலிக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அன்சென்டிமெண்ட்டில் நிறைய எழுதியிருப்பார். அதுக்கு பதிலாக இவர் எழுதியிருப்பார். ஸ்டர்னை வந்து ஸ்மாலெட்டையும் அந்த யூரோப்பியன் ட்ராவல் போது மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட அந்த ஸ்ப்ளீனு ஆக்கர்பெட்டி குவாரல்சம்னஸ்லாம் இவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவருடைய கேரக்டர் ஸ்மெல்ஸ் ஃபங்கஸை அவர் மேலேயே அவர் வந்து மாடல் பண்ணி இதில் எழுதியிருப்பார். இந்த 4 பேரும் சாமுவல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங், டோபியாஸ் ஸ்மாலெட், லாரன்ஸ் ஸ்டர்ன் இவங்க 4 பேரையுமே 4 வீல்ஸ் ஆஃப் த வேன் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.